இது அடுத்தது முக்கியமான விஷயத்துல இப்போ ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த கட்டுமான பொருட்கள் விலை வந்து சடனா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 3200 3300 வித்துட்டு இருந்த அந்த மணல் அந்த இதெல்லாம் இன்னைக்கு வந்து 500 இன்க்ரீஸ் ஆகி 3800 போயிட்டு இருக்கு. 650 வித்துட்டு இருந்த எம்சாண்ட் எல்லாமே இப்போ வந்து 1000 இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குற்றச்சாட்டு பண்ணி, இது இன்னும் போக போக இன்னும் வந்து இதாயிட்டே இருக்கும். பாரு, தமிழ்நாடு வந்து இன்னொரு 100 வருஷம் பின்னோக்கி போக போகுது. இதனால கட்டுமானம் எல்லாமே யாருமே வீடு கட்டாம நடு ரோட்ல வந்து நிக்க போறீங்க எல்லாரும் அப்படின்ட்டாங்க. பக்காவான ஒரு கேப் மாதிரித்தனம் அப்படின்னா இதை தவிர வேற எதுவும் இருக்காது. ஏங்க, நீங்க எல்லாத்தையும் மூடிட்டீங்க, அப்புறம் என்ன பண்றது? இதை மூடிட்டா எதுவுமே இருக்காதா? ஆமா, நீங்க எல்லாத்தையும் குறையா மூடிட்டே நான் எப்படி வீடு கட்டுவேன்? கரெக்ட். எல்லாத்தையும் எல்லாம் மூடலையே, இன்னும் அதுக்கான இடங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. முறைகேடா நடந்த கல்குவாரிகள் தான் மூடப்பட்டிருக்கு. அதுலயும் சில கல்குவாரிகள் மூடப்பட்டதுன்னு சொன்னாலும் அதுலயும் சில வேலைகள் நடந்துகிட்டு செய்திகள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அது எப்படிங்க திடீர்னு ஒரே நாள்ல 500 ஏறிடுது, 300 ஏறிடுது, 150 ஏறிடுது? ஆமாங்க, இப்ப கச்சா எண்ணெய் வரலன்னு டப்புன்னு வந்து பெட்ரோல் விலை ஏத்துறீங்க, கேஸ் வரலன்னு கேஸ் விலை ஏத்துறீங்க. அது ஓகே, ஆமா கரெக்ட். கல்லு வரலன்னா நான் கல்லு விலை ஏத்ததான் செய்வேன். கல்லு வரலன்னா தானே நீ ஏத்தணும். கல்லு வராம எங்க இருந்துச்சு உனக்கு? கல்லு எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு, எல்லாமே ப்ராப்பரா வந்துகிட்டு தான் இருக்கு. எதுலயுமே எங்கேயும் பிரச்சனை கிடையாது. இவங்க ஒரு திடீர்னு ஒரு குரூப் டக்குன்னு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆமா, ரேட்டை ஏற்றணும். ரேட்டை ஏற்றினாதான் பயப்படுவாங்க. கவர்மெண்ட் பயந்து போய் ஐயோ ரேட்லாம் ஏற்றுறாங்க, அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு போய் திறந்துருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பயப்படக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. இதை முதல்ல அமைச்சர் டி.கே. பிரபு என்னன்றத உடனடியாக அதை வந்து பார்க்கணும். இந்த திடீர்னு ஒரே நாளில் 500 600 800 ஏற்றிடுவாங்களா? இப்போ நாளைக்கே பால் விலை திடீர்னு ஒரு 10 ஏற்றிட்டா நம்மளால ஏற்றுப்போமா? முடியாதுல்ல. இன்னைக்கு ஆவின் பால் நம்ம 24 ஒன்று வாங்குறோம், அது 24 30 அப்படின்னு ரேட் இருக்கு. இப்ப ஆரோக்கிய போய் வாங்கினீங்கன்னா 1/2 லிட்டரே 34 38 வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி இருக்கு ரேட்ல. இப்ப நாளைக்கே திடீர்னு 1/2 லிட்டர் பால் 50 சொன்னா நம்ம ஏத்துப்போமா? முடியாதுல்ல. அப்ப வீடு கட்டுறவங்க ஏழையோ பணக்காரங்களோ, வீடுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு. இப்ப நடுத்தர வர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க ரொம்ப மிடில் கிளாஸும் வீடு கட்டுவாங்க. திடீர்னு நீங்க ரேட் ஏத்துனீங்கன்னா அப்ப அரசு மேலதானே கோவம் வரும் உங்களுக்கு. இந்த அரசு பாத்தியா 3300 அந்த 3800 ஆக்கிட்டாங்க அப்படின்னு அரசு பக்கம் திரும்ப. இது அரசு ஏத்தின வேலை கிடையாது. இந்த கட்டுமான இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த குரூப் ஏத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்றது அரசும் அமைச்சரும் உடனடியா கவனிச்சு அதோட ரேட் என்னன்றதை நிர்ணயிக்கணும். இதுதான் ரேட்ன்றதை நிர்ணயிக்கணும். ஏன்னா இவங்க அங்க மூடுறாங்க, எல்லாத்தையும் வந்து தடை பண்றாங்கன்னு தெரிஞ்சோடனே இந்த மாஃபியா ஆரம்பிச்சிருச்சு. உடனே இந்த கும்பல் உடனே நமக்கு வந்து பிரச்சனை ஆகுது, இதை நம்ம எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்றதுக்காக இது பெரிய லாபி. இது சாதாரண லாபி. அது இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, அந்த இல்லீகல் மைனிங் எல்லாம் பண்றவங்களுக்கு பெரிய லெவல்ல வந்து அபராதம் எல்லாம் போடுவாங்க. 150 கோடி